ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15 நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர்ல இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் பிரைஸ் மார்னிங் செக்ஷனே உங்களுக்கு ஓஆர்பி வந்து பையிங் சோர் பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு கால் சைடு தான் ஒரு ட்ரெண்ட் இருந்தது. ஸோ ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 24,200 சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் லைன்ல பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து கீழே ரிவர்சல் ஆயிடுச்சு புட் சைடில். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து கால் சைட் ட்ரெண்ட் இருந்தது. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தா உங்களுக்கு புட் சைட் ட்ரெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வாலட்டிலிட்டி மார்க்கெட்லையுமே நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு அது இல்லாமல் நிஃப்டி ஸ்பாட் பிரைஸ் மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24,100 இருந்தது. ஸோ அந்த ஸ்பாட் பிரைஸ் பேஸ் பண்ணி கால்லையும் புட்ல என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் கால் ஆஃப் சைட் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி 9:18 வந்திருக்கு நமக்கு மார்னிங் செக்ஷன்ல. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 9:28 வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணும்போது நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூமெண்டம் வந்து நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு கால் சைடில். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஆஃப்டர்நூன் மேலே ட்ரெண்ட் வந்து பார்த்தா நமக்கு செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துச்சு மார்னிங் செக்ஷன்லேயே. வித்தின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி 1 மினிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு ட்ரெண்ட் வந்து நமக்கு மார்னிங் செக்ஷனில் வந்து செல்லிங்ல இருந்து ஸோ அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக 9:30 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து பையிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு புட் சைடில். பட் ஆனால் வந்து பார்த்தா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. ஒரே ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி மட்டும் வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கு. நம்ம வந்து பார்த்தோம்னா ஒன்லி 20 பாயிண்ட்ஸ் பிலோ இருக்க என்ட்ரிஸ் மட்டும் தான் எடுத்துக்குவோம். இந்த ரேஞ்ச் அதிகமாக இருக்கனால வந்து பார்த்தா நம்ம இந்த என்ட்ரி எடுத்துக்க மாட்டோம். இந்த என்ட்ரி வந்து பார்த்தோம்னா நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு புட் சைடு வந்து இன்னைக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. 1 மினிட்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு கால் சைடு மட்டும் தான் என்ட்ரி இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ரிவர்சல் என்ட்ரில கால் சைடு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி 9:50க்கு வந்தது. பட் ஆனால் அந்த கேனோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. என்ட்ரி ஆக்டிவேட் ஆகாம மார்க்கெட் அங்கே வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. அடுத்த என்ட்ரி பாருங்க 10:10க்கு வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி கேனோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அது நம்ம வந்து கேண்டில் என்ட்ரி கேண்டிலுக்கு லோ கீழே வந்து க்ளோஸ் வச்சு லோ பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த என்ட்ரி நமக்கு ஸ்டாப்ல செட் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க கரெக்டாக 11:25க்கு வந்து அடுத்த ரிவர்சல் என்ட்ரி வந்திருக்கு கால் சைடு. இதுவுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த என்ட்ரிமே நமக்கு ஸ்டாப்ல செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா 12:10க்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து ஹை பிரேக் ஆகவே இல்லை. மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ட்ரி ஆக்டிவேட் ஆகாம டீஆக்டிவேட் ஆகி அங்கிருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு ஆப்போசிட் சைடில். அதுக்கப்புறமேட்டு க்ளோசிங்ல தான் ஒரு என்ட்ரி வந்தது 1:40க்கு. ஸோ ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தா நமக்கு 2:20க்கே வந்துருச்சு. ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்தோம்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ 5 மினிட்ஸ் கால் செட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 என்ட்ரி ஸ்டாப்லஸ் ஆயிருக்கு. ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. அதே மாதிரி 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புட் சைடு பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 9:20க்கு வந்தது. பட் அந்த என்ட்ரி கேண்டோட ஹை பிரேக் ஆகாம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ அடுத்த என்ட்ரி பாருங்க கரெக்டாக 12:30க்கு வந்து நமக்கு என்ட்ரி மார்க் வந்திருக்கு. கரெக்டாக என்ட்ரி கேண்டில் புட் சைடில். ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலுக்கு லோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு அந்த என்ட்ரி எடுத்ததுல இருந்து பாருங்க நமக்கு ஆப்போசிட்ல எங்கேயுமே நமக்கு எக்ஸிட் மார்க்கே வரல. ஸோ எங்களுக்கு என்ட்ரி பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 கேண்டோட ஹை வந்து பார்த்தா நமக்கு என்ட்ரி. ஆப்போசிட்ல நமக்கு எக்ஸிட் மார்க் எங்கேயுமே வரல. ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3:00 க்ளோசிங் கேண்டில் வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த கேண்டில் தான் 3:00 கேண்டில். ஸோ இந்த கேண்டோட க்ளோசிங் பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு மார்னிங் செக்ஷன்ல உங்களுக்கு இது ஆஃப்டர்நூன் மேலே இந்த என்ட்ரி ஹை பிரேக் ஒன்று என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு ஆஃப்டர்நூன் மேலே. உங்களுக்கு அது இல்லாமல் நம்ம இண்டிகேட்டர்ல பாருங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு பாட்டம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதில் கரெக்டாக நமக்கு மார்னிங் செக்ஷனில் வந்து பார்த்தா நமக்கு கால் சைட் ட்ரெண்ட் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி பாருங்க நமக்கு மார்னிங் செக்ஷனில் வித்தின் 5 to 10 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல வந்து நமக்கு வந்து கால் சைடு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து புட் சைடு இருந்தது. ஸோ புட் சைடு வந்து பாருங்களேன்
கரெக்டாக உங்களுக்கு 12:30 வந்து நமக்கு புட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு பாட்டம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு பாட்டம்ல வந்து உங்களுக்கு என்ட்ரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.